டெல்டாவில் தண்ணீரின்றி நெற்பயிர்கள் கருகிய துயரத்திலிருந்து மீண்டு வந்த விவசாயிகள் தண்ணீரே தேவைப்படாத எள் சாகுபடியை செய்தனர். ஆனால் தொடர் மழையால் எள் செடிகள் பயனற்று போனதால் அவற்றை விவசாயிகள் நிலத்திலேயே உழுது மண்ணுக்கு உரமாக்கி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதும் சுமார் 50,000 ஏக்கர் பரப்பளவில் எள் சாகுபடி நடைபெற்றுள்ளது. நெல் சாகுபடியில் ஏற்பட்ட இழப்பை ஈடுகட்ட விவசாயிகள் ஆர்வமுடன் எள் சாகுபடி செய்த நிலையில் கடந்த 10 நாட்களாக தொடர் கோடை மழை பெய்தது. இதனால் எள் செடிகள் அறுவடை செய்ய முடியாத அளவுக்கு வீணாகிவிட்டதாகவும் அதனை அறுவடை செய்தும் பயனில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் விவசாயிகள் வேதனையுடன் எள் செடிகளை நிலத்திலேயே டிராக்டரால் உழுது மண்ணுக்கு உரமாக்கி வருகின்றனர். திருவாரூர் அருகே சேந்தனாங்குடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி மூர்த்தி 10 ஏக்கர் நிலத்தில் எள் சாகுபடி செய்த நிலையில் அதனை அனைத்தும் மழையில் வீணாகியது. தான் செலவு செய்த பணம் உழைப்பு வீணாகிவிட்ட நிலையில் இந்த எள்ளு செடிகளாவது உரமாகி நிலத்தை பயன்படுத்தும் என விவசாயி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஒரு 5 7 ஏக்கர் 8 ஏக்கர் எள்ளு தெளிச்சதுன்னா வீணாக போயிட்டு மழையால் 10 நாள் பாதிப்பு. இதனால் வீணாக போனதுனால ஒன்றும் செய்ய முடியல. வீணாக போனதை இது மறுபடிக்கும் சும்மா கிடக்கக்கூடாதுன்னு பங்கு உழுதுவிட்டு வேறு பயிர் செய்யலான்னு இருக்கான். ரூபாய்க்கு நஷ்டமாயிட்டு நிறையா பயிரெலாம் சேதமாயிட்டு எள்ளு நிறையா பேர் ஊரில் தெளிச்சிருக்காங்க. எங்கள் சேந்தனாங்குடி மாவட்டத்தில் எல்லாம் காலி ஆகிட்டு இதை பார்த்து அரசாங்கம் இதுவும் பார்த்து நாங்களே வளர்த்த பயிர் எள்ளு அடித்து மழை பெஞ்சு வீணாக போயிட்டு நாங்களே குழந்த மாதிரி வளர்த்தோம். அதே நாங்கள் டிராக்டர் விட்டு அடித்து வேறு விவசாயம் பண்ணுறதுக்கு நிற்கிறோம். வேறு பயிர் எதுவும் பாய்ச்சி பண்ணுறதுக்கு இருக்கிறோம்.